நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தின் 35வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான எபிரேயர் 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்கள் தைரியத்தை விட்டுவிடாது இருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான தேவனுடைய மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகளை போஷித்து பராமரித்து வந்தார். ஒரு நாள் கூட ஒரு மனிதனிடம் போய் என் பிள்ளைகள், நான் வளர்க்கின்ற இந்த அனாதை பிள்ளைகளுக்கு உணவு இல்லை என்று அவர் சொன்னதே இல்லை, கேட்டதே இல்லை. ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை போஷித்தவர். ஒரு முறை அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் சுமார் 200 பிள்ளைகள் அவரிடம் இருக்கின்றார்கள். யாரிடமும் கேட்டதில்லை. அவர் ஆண்டவரிடம் அதைத்தான் சொல்லியிருந்தார், நான் இந்த பிள்ளைகளுக்காக யாரிடமும் கேட்க மாட்டேன் என்று. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அந்த உணவு தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நாளைய தினத்திலே காலை உணவு இல்லை. காலை உணவுக்கு எந்த பொருட்களும் இல்லை, சமையல் அறையில் இல்லை, ஒன்றும் என்ன செய்வதற்கு. ஆனால் அவர் பெரிய விசுவாச வீரன். அவர் போய் வழக்கம் போல் இரவு ஜெபிப்பது போல ஜெபித்தார். ஜெபித்து விட்டு ஐயோ நாளைக்கு என்ன செய்யறதுக்குன்னு சொல்லி பதறவோ பயப்படவோ இல்லை. தைரியமாய் அவர் தூங்கி விட்டார். விடியற் காலம் எழுந்தார். வழக்கம் போல் அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த புதிய நாளை நீர் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபித்து விட்டு வழக்கம் போல் அந்த நாள் துவங்கியது. காலை பிள்ளைகளுக்கு உணவு பரிமாறப்பட வேண்டிய வேளை. கரெக்டா அந்த குறித்த நேரத்தில் மணி அடிப்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் அந்த டேபிளுக்கு வந்துருவாங்க காலை உணவை உண்பதற்கு. இதே போல வந்து கேட்கிறார்கள். உணவை எல்லாம் பரிமாறுகிறதான சமையல் செய்கிறவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஐயா சமையல் அறையில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நாங்கள் இன்று ப்ரிப்பேர் பண்ணவில்லை, என்ன செய்வதற்கு, மணி அடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அவர் வழக்க சொல்லிவிட்டார், நீங்கள் மணி அடியுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் அந்த மணி அடித்து விட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்சர் வேத பகுதியை வாசித்து ஒரு பாடல் பாடி வேத பகுதியை வாசித்து ஜெபித்து உணவு பரிமாறுவது வழக்கம். மணி அடித்து விட்டது. பிள்ளைகள் எல்லாம் காலை உணவுக்கு வந்து விட்டார்கள். வழக்கம் போல பாடலும் பாடப்பட்டு விட்டது, வேத வசனமும் வாசிக்கப்பட்டு விட்டது. இவர் ஜெபமும் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உணவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டார். ஜெபித்து நிறைவடையும் போது அவருக்கு தெரியும், இன்னும் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை, எதுவும் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, எல்லாமே தெரியும். அவர் ஜெபத்தை நிறைவு செய்யவும் துதுதுப்புன்னு சொல்லி அந்த ஹாலுக்குள்ள கொஞ்சம் மனிதர்கள் பாக்ஸா காலை உணவை கொண்டு வருகிறார்கள். என்ன என்று பார்க்கும்போது ரொட்டி என் பிள்ளைகளுக்காக. இவர் ஒன்றும் தெரியாதது போல பரிமாற சொன்னார், பரிமாறுகிறார். வெளியே ஒரு பேக்கரி ஓனர் நின்று கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்து அலுவலகத்தில் பேசும்போது அவர் சொன்னார், நேற்று இரவு என்னால் தூங்கவே இயலவில்லை. காலை பணிகளை எல்லாம் நான் செய்துவிட்டு நான் போய் தூங்கி விடலாம் என்று சொல்லி நான் தூங்கிவிட்டேன். ஆனால் என் உள்ளத்திலே ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு 200 பிள்ளைகளுக்கான பிரெட்டை நீ இப்பவுமே ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். ஒரு நாளும் இல்லாமல் ராத்திரியோடு ராத்திரியா என் பேக்கரியை திறந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி பிரெட்டை
வேகமாய் கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். ஆமீன், அல்லேலூயா. அவரோடு பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தாயினா திடீர்னு கேனா பால் வந்து இறங்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தாச்சுன்னா அந்த பகுதியில வழியாய் போன ஒரு பால் வண்டி லாரியில இன்னொரு சிட்டிக்கு பால் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பால் என்ன ஆயிட்டுன்னா அந்த வண்டி ரிப்பேர் ஆயிட்டு, இனி அந்த பால் அதுல இருந்த கெட்டு போய்விடும். ஓனருக்கு அவர் ஃபோன் பண்ணி என்ன செய்யறதுக்கு இப்படி நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படி சொல்லும்போது ஓனர் சொல்லியிருக்கிறாரு, பக்கத்தில் ஏதாவது ஹோம் இருந்துன்னா உடனே கொண்டு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் காலையில் அந்த பாலெல்லாம் கொண்டு வர்றார். இப்போ பிள்ளைகளுக்கு பிரெட்டும் கிடைச்சிட்டு பாலும் கிடைச்சிட்டு. ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தைரியம் என்பது விசுவாசத்தின் மீது வைத்திருக்கிற, விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையோடு கூட பதட்டமில்லாமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை அறியாத மனிதன் துணிச்சல் என்று சொல்லுவான். ஆம், அவர்கள் துணிச்சல் என்று சொன்னாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ அந்த தைரியத்தை விட்டு விடாதிரு. உனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் பெரிது. அந்த விசுவாசத்திற்கு சோதனைகள் வரும். அந்த விசுவாசம் உன்னை பரீட்சை பார்க்கும். அந்த விசுவாசம் உன்னில் உன்னுடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவின் நெருக்கத்தை தட்டி பார்க்கும், கொட்டி பார்க்கும். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ அந்த கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருப்பாயானால் அந்த விசுவாசம் ஒரு பலத்த தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியத்தை நீ என்ன செய்திடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. பல தேவனுடைய பிள்ளைகள் பல வேளைகளிலும் இந்த தைரியத்தை விட்டு விடுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் பல நேரங்களிலும் தம் ஜனத்தை பார்த்து தைரியம் இழந்த அவர்களை பார்த்து சொல்லுவார், பயப்படாதே என்று சொல்லுவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் கிதியோன், அப்பா அவன் ஆண்டவர் மேல விசுவாசம் கொண்ட ஒரு பின்னணியில் பிறந்து வளர்ந்தவன் தான். அவன் ஆண்டவர்களை காப்பார், எங்கள் ஆண்டவர் நடத்துவார் நம்பினவன் தான். ஆனாலும் அந்த விசுவாசத்தில் திடனாய் இருப்பதற்கு அந்த தைரியம் இல்லை, அந்த துணிச்சல் இல்லை. அதனாலதான் அங்கே ஆண்டவர் அவனை பார்த்து எப்பா பயப்படாதன்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தினார். பல கர்த்தருடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் மீதுதானா என்று சொல்லி அது பரிசோதனை செய்யப்படுகின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தைரியம் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. இது ஒருவேளை அசட்டு நம்பிக்கை என்று உலக மனிதர்கள் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது மிகுந்த பலனை கொடுக்கின்ற ஒன்று. நீங்க இந்த 10வது அதிகாரம் 35வது வசனத்திற்கு மேல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 32வது வசனம், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. விசுவாசமுள்ள சந்ததியே, நீ ஒரு காலத்துல மிகுந்த போராட்டத்தை எல்லாம் சந்தித்தாயே. 33வது வசனம், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். ஆண்டவரை விசுவாசித்ததுனால உன்னை பலர் நிந்தித்தார்கள், பரிகசித்தார்கள்,
ஒரு கோமாளியை வேடிக்கை காட்டுவது போல பலர் முன்னிலையில் உன்னை வேடிக்கை பொருளாக நிறுத்தினார்கள். அப்படி மாத்திரமல்ல, வேடிக்கை பொருளாய் ஒன்ன போல நிறுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு நீ பங்காளியாய் இருந்தாய், நண்பனாய் இருந்தாய். அந்த பாதிக்கப்பட்ட அந்த விசுவாச கூட்டத்தோடு கூட கூனி குறுகி நின்றாய். தொடர்ந்து நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பதாக முன்மாதிரியாய் வாழ வேண்டிய நான் கட்டப்பட்டு இருக்கையில், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுதந்திரங்களை எல்லாம், உங்கள் ஆஸ்திகளை எல்லாம் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். திருடன் திருடுவதற்கு கொடுத்து விட்டாய், கொள்ளையிடுவதற்கு கொடுத்து விட்டாய். அப்படின்னா அவன் உங்களை ஏமாத்துறான்னு தெரிஞ்ச பிறகு கூட நீ மனப்பூர்வமாய் விட்டு கொடுக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இருந்தது. நீ விசுவாசியா இருந்ததுனால அந்த விசுவாச வாழ்க்கையில ரொம்ப போராட்டத்தை நீ சந்திச்சுக்கிட்டு இருந்தா, இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிறைய பாடுகளை சகித்தாய், நிந்தைகளை சகித்தாய், உபத்திரவங்களை சகித்தாய், கோமாளியை போல நடத்தப்பட்டாய். கோமாளியை போல நடத்தப்பட்ட மற்ற விசுவாசிகளோடு கூட இருந்து எல்லா அவமானங்களை நீ சகித்தாய். உன் ஆஸ்திகள் சூறையாடப்படுவதற்கு, கொள்ளையிடப்படுவதற்கெல்லாம் நீ விட்டு கொடுத்தாய். என்ன நடந்து தெரியுமா? இந்த நேரத்துல உன் விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் காண்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ தேவனுடைய மனிதன் தேவதாசன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ மிகுந்த பலனை பெறுவதற்கு ஏதுவாய், மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏதுவாய் நீ விசுவாசித்திருக்கிறாயே, அந்த விசுவாசத்துல ரொம்ப உறுதியாய் நீ இருந்து கொள்ள வேண்டும். நீ தைரியமாய் இருந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாளும் நீ போயிட்டு இருந்தியே, இல்ல விட்டுறாத விட்டுறாத, இன்னும் நீ தைரியமாய் போராட வேண்டும், தைரியமாய் பயணிக்க வேண்டும். உங்கள் தைரியத்தை நீ விட்டு விடவே கூடாது. ஆமீன், ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் கடைசி நேர வரையிலையும் அவன் தன் தைரியத்தை இழக்கவே இல்லை. ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். விட்டு விடுதல் நமக்கு வாழ்க்கையில பெரிய சோதனைகளை, பெரிய வேதனைகளை கொண்டு வரும். விட்டு விடுதல் அப்படின்னா, யுத்த களத்துல இருக்கிற ஒரு போர் வீரன், யுத்த களத்தில் இருக்கிற ஒரு போர் வீரன் பயத்தினால, எதிரிகளை கண்டு இருக்கிற அச்சத்தினால தன் கையில் இருக்கிற கேடகத்தை போட்டுவிட்டு ஓடுவானால், அந்த அந்த வார்த்தை, அந்த சம்பவத்தை விவரிப்பதற்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுமோ அதே வார்த்தையை தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உயிர் காக்கும் கேடகத்தை விட்டுவிட்டு ஒரு போர் வீரன் பயந்து நடந்து ஓடுவானானால் அவனுடைய வாழ்வு எதிரிகளின் கைகளிலே சிக்கி சின்ன பின்னமாய் போய்விடும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ விசுவாச பயணத்தை செய்து கொண்டிருக்கிறாய், உன் விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் உனக்கு தேவை தைரியம். இந்த தைரியத்தை நீ என்ன செய்திடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. நீ விட்டு விடுவாயானால் போர்க்களத்தில் சிக்கிய, போர்க்களத்தில் நின்ற அந்த போர் வீரன் தன்னை காத்துக் கொள்வதற்கு வைத்திருக்கிற கேடகத்தை விட்டுவிட்டு ஓடினால் அவனுக்கு மரணம் எவ்வளவு சமீபமோ அதுபோல உன் வாழ்க்கையில் ஆபத்து ரொம்ப நெருங்கிவிடும். எனவே தைரியத்தை மட்டும் விட்டு விடாதிருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. தைரியம் நமக்கு பல விதங்களில் வரும். எப்படியெல்லாம் நமக்கு தைரியம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பணம் இருக்கு, அப்ப என்ன வந்துடும், தைரியம் வந்துடும், பார்த்துக்கலாமே. நல்ல ஆரோக்கியம் இருக்கு, என்ன வந்துடும்,
தைரியம் வந்துடும். நல்ல அறிவு இருக்கு, தைரியம் இருக்கும், ஞானம், ஓ எஸ் பார்த்துக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தாளந்துகள் மீது, நமது திறமைகள் மீது, நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் மீது, சுருக்கமா சொல்ல போனா நம்முடைய மாம்ச பலத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை நாம் கொள்ளுவோமானால் நமக்கு தைரியம் வரும். உதாரணத்திற்கு வாசிக்க கவனிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் இருதயத்தை நம்புகிறவர் மூடன். அப்படின்னா இருதயம் என்ன சிக்னல் கொடுக்கும்? என்னுடைய இருதயம் என்னை அனலைஸ் பண்ணும். என்னுடைய ஸ்ட்ரெங்க், என்னுடைய பேக்ரவுண்டு, என்னுடைய ஃபினான்ஸு, எனக்கு இருக்கிற எல்லா அனுகூலங்களையும் என்னுடைய இருதயம் அனலைஸ் பண்ணி எனக்கு தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஜெயக்குமார் தன் இருதயத்தை நம்புவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தைரியம், இந்த இருதயம் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது. ஒன்ஸ் மோர் டைம் அந்த வசனத்தை வாசிமா. தன் இருதயத்தை நம்புகிறவன், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஏன் மூடன் அப்படின்னா, இந்த நான் பார்க்கிற இந்த பலன், எனக்கு இருக்கிற இந்த அனுகூலம், எனக்கு இருக்கிற திறமை, எனக்கு இருக்கிற ஞானம், இவைகள் எல்லாமே அடுத்த நாள், அடுத்த மணி நேரம், அடுத்த வினாடி எனக்கு இருக்குமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு அறிவுரை கூறுகிறார். தன் இருதயத்தை நம்புகிறவனை போல முட்டாள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நண்பா, உனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது உன் இருதயம். உனக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் தேவன் பால் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த தைரியம் இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு மரத்தின் வேருக்கு ஒப்பானது. அது வெளியே தெரியாது, அது பூமிக்கு கீழே ஆழமாய் இருக்கக்கூடியதுதான் வேர். ஆனா பூமிக்கு மேலே இருக்கிறது மரம். இத போல உலகத்திற்கு உன் தைரியம், என் தைரியம் வெளியே தெரிய வேண்டும். இந்த வேர் என்று சொல்லப்படுகிற தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் வெளிப்பாட்டு வெளியே தெரிகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கின்றார். மாறாக இந்த தைரியம் விசுவாசத்தின் மீது ஊற்றப்படாமல் என் பலத்தின் மீது, என் ஞானத்தின் மீது, என் திறமையின் மீது, என் செல்வத்தின் மீது, எனக்கு இருக்கிற அனுகூலங்கள் மீது கட்டப்படுமானால் இந்த தைரியத்தினால என்னுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போகும். என்னை இந்த வேதாகமம் என்னை பார்த்து சொல்லுகிறது, நீ முட்டாள், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று. 2 நாளாகமம் 32வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிப்போமா? 2 நாளாகமம் அவனோடு இருக்கிறது 32:8. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். அவனோடு கூட இருக்கிறது என்னது? மாம்சபுயம். அப்படித்தானே போட்டிருக்குமா? மாம்சபுயம் யாரு? அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பை குறித்து எசேக்கியா ராஜா சொல்றது எப்படி? அவனோடு கூட இருக்கிறது மாம்ச புலம். மாம்ச புயத்தை நம்பி வந்துகிட்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கையில மாம்ச புயம் கொடுக்கிற தைரியத்துல இந்த சனகரிப்பு வந்துகிட்டு இருக்கிறான். ஆனா எசேக்கியாவோ
தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம், ஆழமாயிருக்கிற விசுவாசத்தின் பிரதிபலனான அந்த நம்பிக்கையில், அந்த தைரியத்தில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆமென், அல்லேலூயா. அங்கே சனகரிப் வெற்றி பெற்றானா, எசேக்கியா ராஜா வெற்றி பெற்றானா என்கிறத கேள்வி கேட்போம். ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லுகிற பதில் தெரியும். எசேக்கியா ராஜாவை தேவன் வெற்றி பெற பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அந்த மாம்ச புயத்தை எல்லாம் என் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு இருக்கிற உடல் ஆரோக்கியமும், உனக்கு இருக்கிற ஞானமும், உனக்கு இருக்கிற செல்வமும், உனக்கு இருக்கிற அனுகூலமும் உனக்கு தைரியத்தை கொடுக்கலாம். ஆனா சனகரிப்புக்கும் அவனுடைய இராணுவத்துக்கும் ஏற்பட்ட கதி நமக்கு தெரியும் அல்லவா? வேண்டாம் வேண்டாம். இன்னொரு நல்லொரு உதாரணத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தின் 22 முதல் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:22 முதல். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறார். அவர் பெரிய அறிவாளியாய் மாற்றப்படுகிறார். அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவன் எல்லா சாஸ்திரங்களிலும், அது எல்லா இலக்கியங்களிலும், எல்லா கலைகளிலும் அவன் தேர்ச்சி பெற்றவனாயிருந்தான். என்ன கலைகள் எல்லாம் அந்த எகிப்துல அந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்கிச்சோ அத்தனை கலைகளிலும் தேர்ந்தவனாக மாறினான். தொடர்ந்து 23. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இந்த மோசே பார்வோனின் அரண்மனையில புய பலம், அறிவு பலம், இன்னும் அனுகூலம் எல்லாம் அவனுக்கு போதுமானதா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இப்போது இவன் எதை சார்ந்திருக்கிறான் என்றால், தன்னுடைய பலத்தை, தான் கற்றறிந்த அந்த சாஸ்திரத்தை, தான் வாழ்ந்து வளர்ந்து வருகிற அந்த அரண்மனை பின்னணி கொடுக்கிற ஊக்கத்தை நம்பி ஒரு பெரிய தைரியம் அவனுக்குள்ள. எப்படி? அநியாயம் செய்கிறவனுக்கு எதிராய் நியாயம் செய்வதற்கு துணிந்தான். எப்படி துணிந்தான்? அவன் தன் பலத்தின் மீது சாய்ந்தான். அந்த தன் பலன் அவனுக்கு கொடுத்த தைரியத்தை பிரயோகப்படுத்தினான். நம்ம வாஸ்தவம், ஆண்டவர் உங்களுக்கோ எனக்கோ தைரியம் வேண்டும் என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்ட தைரியமாம்? அதிக மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. இவன் இந்த தைரியத்தை தன் ஞானத்துல தனக்கு இருக்குங்கிறதுனால அவன் ட்ரையலுக்கு கொண்டு வருகிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கிறான். நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? 40 வயசுலேயே அவன் எதை நம்பி களம்பிறங்கினானோ அதனால அவன் ஒன்றும் சாதிக்க முடியாதபடிக்கு நாடோடியாய் காடோடியாய் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாய் எங்கோ பிரிதொரு தேசத்துல போய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை. தைரியம் இருந்ததா மோசே? உனக்கு இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் சொன்ன தைரியம் உனக்குள்ள இல்ல.
ஐயா, ஆண்டவர் சொன்ன தைரியம் என்ன? மிகுந்த பலனை கொடுக்கிற அந்த தைரியம். மிகுந்த பலனை கொடுக்கிற தைரியம் என்ன? நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஜனத்தையும் நம்முடைய ஞானத்தையும் ஆஸ்தியையும் அனுகூலத்தையும் சார்ந்திருப்பது மிகுந்த பலனை கொடுக்காது. தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசமே மிகுந்த தைரியத்தை கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மிகுந்த பலனை கொடுக்கிற தைரியம் அதுதான். சோ தைரியம் எல்லாருக்கும் வருமா? தைரியம் ரவுடியை பார்த்தா அவனுக்கு தைரியம் வரும். அவன்கிட்ட பார்த்தா அவன் எதை செய்திடலாமே, பணக்காரனை பார்த்தா பார்த்துடலாமே. எம்மா, இது மிகுந்த பலனை கொடுப்பதில்லை. உன்னை தெருவில் கொண்டு விட்டுரும். மோசே, உன்னை நாடோடியாய் காடோடியாய் மாற்றி விட்டது உனக்கு தேவையில்லாத அந்த தைரியம், துணிச்சல் தேவைதான். ஆனா எப்படிப்பட்டது தேவையில்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நமக்கு தைரியம் வேணும், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் வேணும். அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் விசுவாசத்தில் இருந்து புறப்பட வேண்டும். ஆனால் முதலாவது பார்த்தோம், நம் பலம் நம்மை சார்ந்து நம்மை சுற்றி கிடைக்கிற அதன் மூலம் வருகிற தைரியம் அது ஒன்றுக்கும் உதவாது. ரெண்டாவது, நமக்கு எப்படி தைரியம் வரும் அப்படின்னா, வாசிக்க கவனிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா மனுஷன் மேல் 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கி கொண்டு, மாம்சமானதை தன்னுடைய புயபலம் ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. இன்னும் 6வது வசனத்தை பார்த்தா, அந்த மனிதன் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனிதன் எப்படி இருப்பானா? அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எப்படி பாருங்க, மனிதன் மீது நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு தைரியம் ஏற்படுகிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த காலகட்டம். சில நண்பர்களோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த நண்பர்கள் சற்று மோசமான பழக்க வழக்கம் உடையவர்கள். எல்லா தீமைகளுக்கும் தங்களை விற்று போட்டவர்கள். யாரையாவது அடிக்கணும் அப்படின்னா உடனே காசை வாங்கிட்டு அடிப்பானுங்க. நான் அன்னைக்கு அவங்க அந்த கூட்டத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆட்டோவிலேருந்து ஒருத்தனை கடக்கடான்னு இழுத்துட்டு வந்தானுங்க. இழுத்துட்டு வந்த உடனே கொண்டு விட்டாங்க. அண்ணே, இவன் தான் அவன் அப்படின்னு சொன்னாப்புல. உடனே சுற்றி நின்று பொத்துன்னு அடிக்கிறான், போட்டு பந்த அடிக்கிற போல் அடிக்கிறான். அவன் ஐயா ஐயான்னு என்னெல்லாமோ சத்தம் போட்டு பார்க்குறான். நோ, அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இவ்வளோ உயரத்து தான் இருப்பான் ஒருத்தன். இவ்வளோ நீளத்தை கத்தி எடுத்தான், ஷக்கெடுத்து நீட்டுக்கிட்டு அந்த உயரமான அந்த மனிதனுக்கு கழுத்து கொண்டு போறான். அவன் கத்தியை இப்படி வச்சு அவன் கழுத்தை பிடிக்க முடியல, கழுத்துக்கிட்ட போகாது. ஏன்னா ஆள் என்னது, கட்டை. இப்படி உன்னி பிடிச்சிட்டு இப்படி கழுத்துக்கிட்ட கத்தியை கொண்டு போறான், கட்ட வார்த்தை போடுறான். நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த கத்தியை பிடிச்சிருக்கிறான் பாருங்க. கத்தியை பிடிச்சிருக்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு அச்சுட்டு தும்முனோம்னா அவன் கீழே வந்து செத்து போவான். உண்மை இல்ல, அந்த அளவு பலவீனமானவன். ஆனா அவன் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான்? இங்க இருக்காங்களா கொஞ்சம் ரவுடி பயலுங்க, இவன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு இவன் நம்மள சப்போர்ட்டிவ் பண்ணி இப்படி கத்தி பிடிச்சிட்டு நாக்கு பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நண்பர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பல நேரங்களிலும் யார் மீதோ நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவன் என்ன பார்த்துக்கிடுவான், இவா என்ன பார்த்துக்கிடுவா, என் மாமா என்ன பார்த்துக்கிடுவான், என் பிள்ளை என்ன பார்த்துக்கிடுவான். யார் மீதோ எக்ஸ் ஆர் ஒய். அதுக்காக மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்க கூடாதா? இல்லையே, வைக்கலாம். மனிதன் மீது நம்பிக்கை வைக்கலாம்.
மனிதனை மனிதனாய் மதிக்கணும். ஆனா தேவனை மாத்திரம் தான் என்ன செய்யணும்? நம்பணும். ஆமென், அல்லேலூயா. மனிதனை நேசிக்கணும். ஆனா தேவனை மாத்திரம் தான் என்ன செய்யணும்? சார்ந்து இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. மனிதன் நமக்கு உதவலாம், ஆனா தேவன் தான் நம்மை ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. மனிதன் உனக்கு உதவி செய்யலாம், ஆனா உன்னை ரட்சிக்கணும்னா, உன்னை காப்பாற்றணும்னா, உன்னை மீட்கணும்னா, உனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கணும்னா, உனக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை அருளணும்னா என் தேவனால் மாத்திரம் தான். ஆமென், அல்லேலூயா. மனிதன் நல்ல நயமான வார்த்தைகளை சொல்லி உன்னை வசீகரிப்பான், நயமாய் உன்கிட்ட பேசுவான். எதற்காக அப்படின்னா, உன்னை அவன் மீது ஒரு நம்பிக்கை கொள்ள செய்வதற்காக. மனிதன் மீது நம்புகிற நம்பிக்கை இருக்கிறதே, அது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து போடும். நான் சொன்னேன், அது நாம மனிதனை நேசிக்கலாம், ஆனா அந்த மனிதனை சார்ந்து இருக்க கூடாது. மனிதனை மதிக்கலாம், ஆனா கர்த்தரை மாத்திரம் தான் நம்பணும். மனிதன் உனக்கு உதவி செய்யலாம், ஆனால் தேவன் மாத்திரம் தான் உன்னை என்னை ரட்சிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சோ மனிதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் பைபிள்ல இருக்கு, நிறைய வேத வாக்கியங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீதம் 118 அதுல 8, 9 ஆகிய வசனத்தை நம்ம வாசிப்போமானால், எப்படி வாசிப்போமா? சங்கீதம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அனுபவத்துல சொல்றான், எப்பா மனுஷனை நம்பினாலும் சரிதான், பிரபு பெரிய செல்வந்தன் பொறுப்பில் இருக்கிறவனை நம்பினாலும் சரிதான், எப்பா இதை விட பெற்றுப்பா கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. துணி கடைக்கு போறீங்க, 1000 ரூபாய்க்கு சாரி இருக்கு, 10,000 ரூபாய்க்கு சாரி இருக்கு. யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, எந்த சாரி வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்றாரு. எத்தனாயிரம் ரூபாய்க்கு சாரிமா எடுப்பீங்க? 10,000 ரூபாய்க்கு சாரி தான் எடுப்பீங்க. மனுஷனை நம்பலாம், ஆனா அதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்பலாம், ஆனா அதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, பெட்டர் ஆண்டு கொடுக்கிறார், உச்சிதமானவதை என ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என் கோலத்தனையாமா அந்த கீழ்த்தரமான இந்த மனுஷனை போய் நம்பிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தரை நம்பு, கர்த்தர் மீது ஒரு விசுவாசமை, அந்த விசுவாசம் கொடுக்கிற தைரியம் இருக்கிறதே, அந்த தைரியமே பெரிய தைரியம். ஆமென், அல்லேலூயா. இந்த தைரியம் தான் மிகுந்த பலனை கொண்டு வருகிற தைரியம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மனுஷன் மீது நம்பிக்கை வைப்பாயானால் சிநேகிதா, உன்னுடைய தைரியம் உன்னை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு, நிறைய உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கவனி. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, எகிப்திற்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் பலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அசீரியா ராஜாவின் காலம், அசீரியா அந்த ராஜ்யம் செழித்தோங்கி இருக்கிற அந்த காலகட்டத்தில் யூதேயாவின் மக்களை பார்த்து
எருசலேமின் குடிகளை பார்த்து தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீங்க எகிப்தை நம்பாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னா எகிப்தை நம்புகிறார்கள். ஏன் நம்புறாங்கன்னா அங்க நிறைய குதிரைகள் இருக்கிறது. குதிரைன்னா அங்க அந்த குதிரைகளில் ஏறி செல்லுகிற போர் வீரர்கள் இருக்கிறார்கள். ரதங்கள் அநேகம் 1000 இருக்கிறது, பலசாலிகள் இருக்கிறது. அப்படின்னு சொல்ல போனா இந்த எகிப்தை நாங்கள் நம்புவோமானால் இந்த அசீரியருடைய படையெடுப்புகளில் இருந்து எகிப்தியர்களை பாதுகாப்பார் என்று சொல்லி இந்த எருசலேமின் குடிகள் எகிப்தை நம்புகிறார்கள். எங்க தீர்க்கன் சொல்லுகிறார், எகிப்தை நம்பாதே, எகிப்தை நம்பாதே, மனிதனை நம்பாதே. மீண்டும் சொல்லுகிறேன், மனிதனை நம்பாதே, மனிதனை நம்பாதே. இன்னும் சொல்லட்டுமா, மனிதனை நம்பும்படிக்கு, என்னை நம்பும்படிக்கு நான் பிறருக்கு போதிப்பதை விட அவர்களுக்காக நான் ஜெபிப்பது மிக மிக சிறந்தது. ஆமென், அல்லேலூயா. எப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு தைரியத்தை கொடுக்கிறோம் பாருங்க, அது ஒரு ஃபால்ஸ் கைட்னஸ், ஒரு தவறான வழி நடத்துதல். நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிடுறேன், ஓ உங்களுக்காய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று உண்மையாய் அந்த மக்கள் மீது, அந்த மனிதன் மீது, அந்த குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு ஜெபிப்போமானால் அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் மிக பெரிய ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. மனிதனை நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டா நான் நம்ப கூடாதுன்னு சொல்லல. சில இடங்கள்ல கவனமாய் ஞானமாய் அதுக்கு ஒரு லிமிட்டை கொடுத்து என்ன செய்யலாம், நம்பலாம். நீங்க நெடுந்தூர பயணத்துக்கு தூரம் போகிற அந்த பேருந்துகளை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு ஸ்பீடு லிமிட் வச்சிருப்பான். ஸ்பீடா போகும், 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போகும், 140 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்லாம் சில பஸ் போகும். ஆனால் அங்கே அவங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவுதான் வேகம் போகணும். நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்கன்னா அது எழுதி போட்டிருக்கோம், வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த பஸ் இவ்வளவுதான் வேகமா இல்லை, இன்னும் வேகமா போகும். அது போகாதபடிக்கு அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்து வச்சிருக்கு. நான் சொல்லட்டுமா, நீ மனிதனை நம்பலாம், அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நம்பித்தான் ஆகணும். சில சூழ்நிலைகள்ல சில மனிதர்களை நம்பித்தான் ஆகணும். ஆனா அவை எல்லாவற்றிலும் மேலாக நீ கர்த்தரை நம்புவாயானால் இந்த மனிதன் உனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் காப்பார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆலோசனை இல்லாத இடத்துல அநேகர் என்ன செய்வாங்க, ஆலோசனை யார் தான் கொடுப்பா? மனிதர்கள் தான் கொடுப்பாங்க. நல்ல மனிதர்கள், அறிவாளிகள், நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா அதை கேட்க கூடாதுன்னு சொல்லல, அதுலயும் ஒரு லிமிட் இருக்கு. ஃபால்ஸ் ப்ராப்பர்ட் இருக்கிறான், கள்ளத்திற்கு இருக்கான், நயவஞ்சகமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி பரிசுத்த வேதாகமே சொல்லுகிறது, உங்கள் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசி யார்? வானத்திலிருந்து குதித்து வந்த ஒரு ரோபோட்டா? இல்ல. தீர்க்கதரிசி தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே பிறந்த சாதாரண உங்களையும் என்னையும் போன்ற ஒரு மனிதன் தான். இங்கே தேவ மனிதன் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். மனிதன் தானே, நம்பலாம். லிமிட் ஸ்நேகிதா, லிமிட்லெஸ்ஸா நீ நம்பினதுனாலதான் உன் வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது. நல்லவங்க ஆலோசனை கொடுக்கறாங்களே அது கேட்கணும்னு சொல்லி நீ கம்ப்ளீட்டா கேட்டதுனாலதான் உன் வாழ்க்கை தடமுரண்டு போய்விட்டது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு, இந்த தைரியம் விசுவாசத்தினால வரக்கூடியது. மனிதன் மீது வைத்திருக்கிறதுனால கிடைக்கிற தைரியத்தை இங்கு குறிப்பிடவில்லை. மூன்றாவதாக, முதலாவது பார்த்தோம், நமது பலத்தின் மீது, நமது ஞானத்தின் மீது, நமது ஐஸ்வர்யத்தின் மீது, நமக்கு இருக்கிற தாளந்துகள், திறமைகள், அனுகூலங்கள் மீது நாமே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அதுல ஒரு தைரியம் வரும். இதுவும் நம்மளை ஏமாத்திரும்.
இரண்டாவது நம்ம பார்த்தோம், சிநேகிதர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அல்லது நம்பிக்கை உடைய வார்த்தைகளை அள்ளி கூறி நம்மை தைரியப்படுத்துற சில மனிதர்கள், இவர்கள் சொன்ன அந்த வார்த்தையில நாம நம்புவோமானால் அது கூட நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மூன்றாவதாக வாசிக்க கவனிப்போம். யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிப்போமாமா. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே. திகையாதே. கலங்காதே. கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். எஸ். பலம் கொண்டு திடமனதாயிரு. இன்னொரு வார்த்தையில சொல்லுவேனானால் தைரியமாய் இரு. ஏன் அப்படின்னா, கர்த்தர் மீது நம்பிக்கையாய், இன்னும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நீ விசுவாசித்து நீ பயணிப்பாயானால் நீ தைரியமாயிரு என்று. ஆமீன், அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா நிலை குலைந்திருக்கின்ற காலம் நமக்கு தெரியும். இளைஞன், அவன் 120 வயது மதிக்கத்தக்க அந்த மோசையோடு கூட இருந்த மிகச்சிறிய ஒரு இளைஞன். மோசேக்கு உதவி கரம் நீட்டினவன், மோசையின் கைகளை தாங்கி பிடித்தவன், வயதான மோசேக்கு உறுதுணையாய் ஒத்தாசையாய் உதவி ஊழியக்காரனாய் இருந்த இளைஞன். இப்போ மோசே இல்ல, ஆரோன் இல்ல. இப்போ இவன் என்ன பண்றான் பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாத மோசே, யோசுவா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ இப்ப செய்ய வேண்டியது பலம் கொண்டு திடமனதாய். தட் மீன்ஸ் பலம் கொண்டு தைரியமாயிரு. நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமாயிரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை தைரியமா இருக்கலாம். யோசுவா போறான். வெரி ஃபர்ஸ்ட் கானானுக்குள்ள என்றாகும் போது அவன் சந்திக்கிற கூட்டங்கள், சந்திக்கிற ஜனக்கூட்டங்கள், சந்திக்கிற புற ஜாதி புற ஜனக்கூட்டங்களை எல்லாம் பார்க்கும் போது அவனுடைய உள்ளம் தடுமாறத்தானே செய்திருக்கும். ராட்சதர்கள் அங்க இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுகிறான். வந்தவங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் தேவனை விட்டு விலகி இருப்போமானால் இருதயத்தை நடுங்க செய்திருக்கும். ஆனா இந்த யோசுவா எதை மேலையும் தன்னுடைய சிந்தையை வைக்கல, கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டவனாயிருந்தான். அவருக்குள்ள சாதாரண தைரியம் அல்ல, ஒரு அசட்டு தைரியம், ஒரு துணிச்சல். சாதாரண துணிச்சல் அல்ல, பயங்கரமான ஒரு துணிச்சல். அவன் முன் ஏறிட்டு போனான். கானானுக்குள்ளே பட்டணங்களை பிடித்தான், எல்லா கிராமங்களை பிடித்தான், எதையெல்லாம் இடிக்க வேண்டுமோ இடித்தான், நொறுக்கினான். எப்படி இந்த தைரியம் வந்தது? நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னார் பாருங்கம்மா. அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவில் ஏற்பட்ட தைரியம் தான். ஆமென், அல்லேலூயா. மனிதனோடு கூட நெருங்கிய உறவு வைத்திருப்பாயானால் அந்த மனிதன் கொடுக்கிற அந்த தைரியம் உனக்கு இருக்கலாம், அது உன்னை நட்டாற்றில் விட்டுவிடும். அது நீ மண் குதிரையில் பயணிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து துவசம் செய்துவிடும். ஆனால் அதே வேளையில என் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு நீ பயணிப்பாயானால் நீ எளிதாய் வெல்லலாம், எளிதாய் செல்லலாம், எளிதாய் பயணிக்கலாம். இதுதானே இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலே நாம் கண்ட அனுபவங்கள். எஸ்தர் சொல்லுகிறாள் 4வது அதிகாரத்தின் 16வது வசனத்துல, ராஜா அழைக்காமல் யாராவது முன்னாடி போனா அவங்க கொலை செய்யப்படுவார்கள். ஆனா நடந்தது என்ன? வாசிப்போம். எஸ்தர் 4:16.
நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர நீ செய்து போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். இந்த அசட்டு தைரியம் எங்கே வந்ததுன்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த உறவும் விசுவாசமும் தான். நான் செத்தாலும் சாகிறேன், மரணம்தான் என்று நன்றாகவே தெரியும். அழைக்கப்படாமல் அரசன் முன்பதாக செல்பவர்களுக்கு அன்று கொடுக்கிற தண்டனை அதுதான். ஆனா இவன் சொல்ற, நான் செத்தாலும் சாகிறேன். ஏனென்றால் எங்களது குலத்துக்காக, என் இனத்திற்காக, என் ஜனத்திற்காக என் ஆண்டவர் வைராக்கியத்தோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் என் ஜனம் என்று இந்த யூத ஜனத்தை சொல்லி இருக்கிறார். என் சொந்த சம்பத்து என்று இஸ்ரவேல் கூட்டத்தை பார்த்து சொல்லி இருக்கிறார். ஐயோ, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். எனவே என் தேவன் நேசிக்கிற ஜனத்திற்காக நான் நிற்பேன். ஆண்டவர் மீது விசுவாசமும் தைரியம் கொண்ட அந்த மகள் அவ புறப்பட்டு போறா. நான் செத்தாலும் சாகிறேன். இதே போல தானியேலின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற வாலிபர்கள், ராஜா என்ன பண்றார்? 15 முதல் நம்ம வாசிப்போம்னா சொல்லுகிறார், எப்பா உங்க முன்னாடி இப்ப ஒரு பொற்சிலை வைக்கப்படும், நீ உடனே சாஷ்டாகமாய் விழுந்து தொழுது கொள்ளுங்க, தப்பித்துக் கொள்வீர்கள். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வாசிக்க கேட்கலாம், வாசிப்போம். அதனுடைய 3வது அதிகாரத்தின் 16வது வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இதுதான் தைரியம்டா, தைரியம் தான். ராஜாவை பார்த்து சொல்ற, இந்த விஷயத்தை குறித்து உத்தரவு சொல்லுகிறதுக்கு, ஆமாமா, இந்த விஷயத்தை குறித்து உத்தரவு சொல்லுகிறதுக்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது. இதை பற்றி நாங்க பேசுறதுக்கு அவன் கேட்கிறான், எப்பா நீ தாளை பணிந்து விடு, நான் உன்னை விட்டுறேன். அவன் சொல்றான், இதை பற்றி நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு? உன்கிட்ட பேசுறதுக்கு வேற ஆள் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ பாப்பா, இப்போ உன்கிட்ட யார் பேசுறா நீ பாப்பா, அதான் அர்த்தம். நீ ஏன்ட பேசிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட பேசுறதுக்கு நீ யாரு? உன் ரேஞ்ச் என்ன, யார் ரேஞ்ச் என்ன? சாதாரணமா அவன் ராஜா, இவன் சாதாரண குடிமகன், அதுவும் அடிமையாய் வந்தவன். இவன் சொல்றான், உன்கிட்ட உத்தரவு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. தொடர்ந்து 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் விடுவிக்காமர் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. எங்க தேவன் எங்களை எல்லா பிரச்சனைக்கும், இதோ எல்லா குழப்பத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம். அதுதான் தைரியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த தைரியம் இவன் ஞானத்திலிருந்து வந்தது இல்லம்மா. இந்த தைரியம் ஏதோ ஒரு அரசன் கொடுத்தது இல்லம்மா, மனிதன் கொடுத்தது இல்லம்மா, பிரபு கொடுத்தது இல்லம்மா. இந்த தைரியம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது ராத்திரி பகலா நல்ல கொரட்டை விட்டு தூங்குகிறதுனால கிடைக்கிறது இல்லம்மா, தேவனோடு கூட நெருங்கிய உறவில் வாழும் போது கிடைக்கிறது தான் இந்த தைரியம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு கூட நெருங்கிய உறவு என்பது 24 மணி நேரம் பைபிளை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உறவு கிடைக்கும் இல்ல. இந்த வேத புத்தகம் சொல்லுகிற அந்த வாக்கியங்களின்படி வாழ்கிற மனிதன் தான் அந்த உறவில் வளருவானே ஒழிய
மற்ற யாரும் இல்லை. இன்னைக்கு நிறைய தப்பு நினைக்கிறோம். சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 24 மணி நேரம் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா போதும், 24 மணி நேரம் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டிகளை பிரசங்கங்களும் பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தா போதும். நான் விசுவாசி இல்லம்மா, இல்ல ஆளை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. மன்னிக்கும், உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. நீ விசுவாசத்துல உறுதியா இருக்கான்னா தேவனோடு கூட நெருங்கிய உறவில் இருப்பாய். ஆமென். தேவனோடு நெருங்கிய உறவில் இருக்கிற நீ தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை நேசிப்பாய். சொந்த கணவனை நேசிக்காமல், சொந்த புருஷனை நேசிக்காமல், சொந்த பிள்ளையை நேசிக்காமல், சொந்த தாயை நேசிக்காமல், சொந்த தகப்பனை நேசிக்காமல் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் உன்னை விட என்னை விட பெரிய பொய்யன் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான். எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய விசுவாச வீராங்கனை கர்த்தர் பார்த்துக்கிடுவார், பல்லுதான் உடையும். நீ பல்ல கடிச்சிட்டு கர்த்தர் பார்த்துக்கிடுவான்னு சொல்றதுல எம்மா தேவனோடு கூட நெருங்கிய உறவில் வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் தைரியமாயிருப்பா. வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே தீர்க்கன் சொல்லுகிறார். வாசிப்போம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கரங்களை தட்டி praise the Lord. விசுவாசிக்கிறவன் நீ அலற வேண்டிய அவசியமே இல்லை. நீ என் தேவனை விசுவாசிப்பாயானால், தேவனோடு கூட அந்த நெருங்கிய உறவில் இருப்பாயானால், ஐயோ நீ பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ தூங்காம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ சாப்பிடாம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவனோடு கூட நெருங்கி நீ உறவில் இருக்கும் போது அந்த உறவு கொடுக்கிற பலன் மிகப்பெரிய பலன். அது கொடுக்கிற பலனும் மிகப்பெரிய பலன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விடாதிருக்க கடவோம். விசுவாசிக்கிறவன் பதறான். மனித உறவு கொடுக்கிற ஒரு தைரியம் மணல் கோட்டையை போன்றது. ஆனால் தேவனுடைய உறவு கொடுக்கிற தைரியம் கண்மலை கோட்டையை போன்றது. நண்பா, தங்கச்சி, என் அன்பு சகோதரனே, மனிதன் கொடுக்கிற அந்த தைரியத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயானால் இன்னைக்கு உன்னை ரெக்டிஃபை பண்ணி விடு, சரி செய்து விடு. ஏன் என்று சொன்னால் நீ மண் கோட்டைக்குள் இருக்கிறாய். ஆனால் தேவனுடைய உறவில் நீ ஒரு தைரியம் கொள்வாயானால் அது கண்மலையை கோட்டையாய் கொண்டிருக்கிற பாக்கியமுடையது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விடுகிறவன் தைரியத்தை இழப்பான். ஆனா தைரியத்தை விடுகிறவன் பலனை இழப்பான். இந்த காலை நேரத்திலையும் என் ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான். மிகுந்த பலனுக்கு ஏதுவான விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நீ விட்டுட்ட அப்படின்னா டேஞ்சரஸ். நீ விட்டுட்டான ஆபத்து. போர் சேவகன் கையில் இருக்கிற கேடகத்தை வீசிவிட்டால் அவனுக்கு ஆபத்து எவ்வளவு அருகாமையில் இருக்கிறதோ அவ்வளவு அருகாமையில். எனவே அந்த தைரியத்தை, தேவன் மீது வைத்திருக்கிற தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. ஆஸ்திரேலியாவில் நிக் விஸ் என்று சொல்லுகிறதான ஒரு மனிதன் 1982 பிறந்தார். ஒரு வித்தியாசமாய் அவனுடைய உருவம் இருந்தது. அவனை பிரசவம் பார்த்த மருத்துவர்கள் இது ஒரு சதை பிண்டம் என்று சொல்லி குப்பை தொட்டியில் போடுவதற்கு ஏதுவாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் 2 கைகளும் இல்லை, சோல்டரு அவ்வளவுதான். 2 கால்களும் இல்லை. 2 கால்களும் 2 கைகளும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்க. முழு குடும்பமும் சோகத்தில் மூழ்கியது, வேதனையில் மூழ்கியது. ஆனால் குழந்தைக்கு உயிர் இருந்ததுனால வேற வழி இல்லாம பெற்றோர் வளர்த்தார்கள்.
அவன் வளர்ந்துகிறான், நல்ல ஆரோக்கியமாய் தான் வளர்ந்தான். கைகளும் கால்களும் இல்லை. கைகளும் கால்களும் செய்ய வேண்டிய பணிகளை அவனுடைய பெற்றோர் அவனுக்கு பல விதங்களிலே அவனுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அவன் சில வேளைகளில் தற்கொலைக்கு நேராக கூட, அவன் வளர்ந்து வாலிப வயதை அடையும் போது அவன் தற்கொலைக்கு நேராக கூட போயிருக்கிறான். தற்கொலை செய்துவிட வேண்டும், நம்மகிட்ட தான் கைகளும் இல்லையே கால்களும் இல்லையே, நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லைன்னு சொல்லி அவங்க அப்பா அவனை பார்த்து பேசியிருக்கிறாரு. ஏப்பா, எல்லா நம்ம வீட்டில் நிறைய டூல்ஸ் இருக்கிறது, கருவிகள் இருக்கிறது. ஒரு கருவியை கொண்டு எல்லா வேலையும் செய்து விட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருவியை பயன்படுத்துகிறோம். துவாரம் இடுவதற்கு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துக்கிறோம். திருகு ஆணியை திருக்கி எடுப்பதற்கு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்துகிறோம். மின்சாரம் பாய்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்கு அந்த டெஸ்டரை உபயோகப்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு கருவியை பயன்படுத்துகிறது போல இந்த உலகத்தில் ஏறத்தாழ எல்லா மனிதர்களையும் ஒன்று போல ஆண்டவர் படைத்திருக்கிறார். நிக் விஸ் என்று சொல்லுகிற அவனுடைய மகனை பார்த்து அவர் சொன்னாரு, மகனே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதனை விட உன்னை கடவுள் ஸ்பெஷலாக உருவாக்கி இருக்கிறார். உன்னை கொண்டு வினோதமான வித்தியாசமான பணியை அவர் செய்ய போகிறார் என்று சொல்லி அவனை தட்டி கொடுத்தே வளர்த்தாராம். ஆமீன், அல்லேலூயா. அப்பாவின் அந்த வார்த்தை அவனுக்கு தைரியம் ஊட்டியது, அவனை திடப்படுத்தியது, பலப்படுத்தியது. ஒன்றும் செய்ய முடியல. ஒரு நாள் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அவன் அர்ப்பணித்தான். அவரை குறித்து நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நிக் வீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதனுடைய பிரசங்கங்களை நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். 70 நாடுகளுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்றிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கைகள் இல்லை, கால்கள் இல்லை. அவன் சொல்லுகிறான், ஆம், எனக்கு கைகளும் இல்லை கால்களும் இல்லை என்பது உண்மைத்தான். ஆனால் தேவன் தன்னுடைய கைகளாய் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று. இந்த அற்புதமான காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்துல தளர்ந்து போகாத. அந்த விசுவாசம் கொடுக்கிற தைரியத்தை விட்டு விடாத. இதுவரை ஓடினாயே, இன்னும் பிடித்துக்கொள். இன்னும் மிகவும் அதிகமான, இன்னும் மேலான, இன்னும் மேன்மையான பலனை ஆண்டவர் கொடுப்பதற்காக இருக்கின்றபடியினால அந்த விசுவாசத்தை நீ இழந்து போகாத என்று சொல்லி என் ஆண்டவர் உன்னையும் என்னை உற்சாகப்படுத்துகிறார். எனவே இது விசுவாச பயணத்தில் போராட்டங்கள் உண்டு, என விசுவாச பயணத்தில் தடுமாற்றங்கள் உண்டு, இந்த விசுவாச பயணத்தில் கண்ணீர் உண்டு, இந்த விசுவாசத்தில் கைவிடப்படுகிறதான அனுபவம் உண்டு, இந்த விசுவாச பயணத்தில் காரிருள் சூழ்ந்து கொள்ளுகிறது போல சூழ்நிலைகள் உண்டு, பள்ளத்தாக்குகள் உண்டு, மலைகள் உண்டு. ஆனாலும் அந்த தைரியத்தை மாத்திரை விடாமல் இருப்பாயானால் என் தேவனுடைய கைகளாய், தேவனுடைய கரங்களாய், தேவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாய் நீங்களும் நானும் மாற முடியும் அல்லவா? எழுந்து நின்று நம்மை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம். Glory to Lord. அந்த கர்த்தருடைய கரம் நம் மீது இறங்கி வர வேண்டும். அந்த கர்த்தருடைய கரம் நம்மை நடத்த வேண்டும். Glory to Lord. Hallelujah, hallelujah. விசுவாச சோதனை உனக்கு ஒருவேளை அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம், தைரியத்தை இழக்க பண்ணலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியத்தை இழந்துராத, தைரியத்தை இழந்துராத. Glory to Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஏந்திடுவா, என்னை தாங்கிடுவா, இறுதி வரை என்ன நடத்திடுவா. ஏந்திடுவா, என்னை தாங்கிடுவா, இறுதி வரை என்ன நடத்திடுவா. கர்த்தரோ என் மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க. கர்த்தரோ என் மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தரோ நம் மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க.
பறித்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவராலோ முடியாதுங்க. கர்த்தரோ என் மேலுங்க, பயமில்லைங்க. ஓ கர்த்தரோ என் மேலுங்க, ஹோலி ஸ்பிரிட், கடுகளோ பயமில்லைங்க. என் மேலுங்க, எல்லாரும் கடுகளோ அந்த தைரியத்தை விட்டுவிட வேண்டாம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த ஆண்டவரே பலனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான தைரியத்தை நான் விட்டு விடாதிருக்க, தேவ உறவில் வலுப்பட, மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாமல் இருக்க, என் பலத்தை நம்பி நான் ஆண்டவரே ஏமாந்து போகாமல் இருக்க உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா. கர்த்தருடைய கிருபை நம்மேது வருகிறதம்மா. அம்மா, நீ கர்த்தரை நம்புகிறது உண்மையானால், கர்த்தர் மீது விசுவாசம் கொள்ளுகிறது உண்மையானால், ஓ நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லுகிறது உண்மையானால், அவருடைய கரமாய் நீ செயல்பட முடியும். கர்த்தர் தம்முடைய கரமாய் உன்னை பயன்படுத்துவாராக. அவர் உன்னை ஏந்துவார், அவர் உன்னை தாங்குவார், இறுதி வரை அவர் நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். Glory to Lord. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தரோ என் மேலுங்க, கடுகளோ பயமில்லைங்க. கர்த்தரோ என் மேலுங்க, Glory to God. பயமில்லைங்க. பறித்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவராலோ முடியாதுங்க, பறித்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவராலோ முடியாதுங்க. கர்த்தரோ என் மேலுங்க, பயமில்லைங்க. கர்த்தரோ என் மேலுங்க, கடுகளோ பயமில்லைங்க. மகா இரக்கமும் மட்டற்ற கிருபையும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னீரே. இந்த தைரியத்தை கொடுப்பது உம்மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அவ்விதமாய் விசுவாசிக்கிற நாங்கள் சில வேளைகளிலே தடம் புரண்டு போய்விடுகிறோம், தடுமாறுகிறோம், தத்தளிக்கிறோம், கைவிடப்பட்டது போன்ற ஒரு அனுபவத்திற்குள்ளும் போய்விடுகிறோம். நீர் சொல்லுகிறீர், மிகுந்த பலன் உனக்கு இருக்கிறது, இந்த தைரியத்தை விட்டு விடாதே, நீ பற்றிக்கொள் என்று. தகப்பனே, நாங்கள் அப்படியே வாழ எங்களுக்கு கிருபையை தார். எங்கள் பிள்ளைகளும் வாழட்டும், இந்த திருச்சபையார் வாழட்டும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கே சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஒரு சின்ன ஞாபகமூட்டல் அறிவு.